இந்த போராட்டத்துக்கு காலத்த 11 மணில இருந்து நைட்டு 12 மணி வரை காவலர்களை தவிர எந்த அரசு அதிகாரிகளும் வரல. ஊரூரா எலெக்ஷன் டைம்ல நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவோம், ஒரு பிரச்சனைனா குரல் கொடுப்போம் அப்படின்னு சொன்னவங்க ஜெயிச்சவங்களோ தோத்தவங்களோ எந்த கேண்டிடேட்டும் ஒரு ஆளை தவிர எத்தி பார்க்க வரல. பொதுமக்கள், குமரி ஊடக நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே ஒற்றுமையா ஒன்றிணைந்து வெயிலும் மழைன்னு பார்க்காம போராட்டம் நடந்து 12:05 தான் டாஸ்மார்க் அதிகாரிகள் வந்து 2 வாரம் டைம் கேட்டாங்க. மூடாம போமாட்டோம் அப்படின்னு சொல்லி காலத்தை 8:40 தொடர் போராட்டமா இருந்து அமைச்சர் டாஸ்மார்க் அதிகாரிகள் 9 மணிக்கு வந்து நிரந்தரமா மூடும் அப்படின்னு சொல்லி வாக்கு தந்தாங்க. இது எந்த கட்சி சார்பாகவும் நடக்கல, மக்களோட ஒற்றுமையால தான் இந்த வெற்றி கிடைச்சுனே சொல்லலாம். இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு ஊடக நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் பெர்மிஷன் கேட்க போனோம். திங்கள் பகல இரவும் செவ்வாய் காலத்தை 11 மணி வரை மக்களோட பாதுகாப்பு தந்தாங்க. எஸ்பி ஸ்டாலின் சார், அடுத்தது கலெக்டர் பிரதாப் சார் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இந்த போராட்டத்துக்கு கஷ்டப்பட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள். முதலமைச்சர் 500 மீட்டருக்குள்ளாடி வழிபாட்டு தலங்கள், ஸ்கூல் அப்படின்னு இருந்தா மூட சொன்னாங்க. அரசு எதிர்த்து இல்ல, அரசோட கவனத்துக்கு இதை கொண்டு போறதுக்கு தான் இந்த போராட்டம். இந்த தெருவுகடை டாஸ்மார்க்கை சுத்தி 2 அரசு ஸ்கூலும், வழிபாட்டு தலங்கள், டேனிங், அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாப் எல்லாமே இடையூறா இருக்கு. அதனாலதான் மாத்த கூறி நாங்க போராட்டம் பண்ணோம். இந்த போராட்டம் மக்களோட முயற்சியில தான் இது மூடப்பட்டு ஒற்றுமையில நிறைய பேர் தப்பா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது எல்லாமே உண்மை கிடையாது. நான் இந்த சொல்றது எல்லாமே உண்மை. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க மக்கா.